மேற்கு வங்க மாநிலத்தின் முன்னேற்றத்தை தடுப்பதில் பாஜகவும் திரிணாமுல் காங்கிரசும் கைகோர்த்து செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அந்த மாநிலத்தின் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அக்கட்சியின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர் மம்தா பானர்ஜி என விமர்சித்தார். ஊழலை பொறுத்தவரை மம்தா மோடிக்கு சற்றும் சளைத்தவர் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். மிகுந்த துயரத்தில் உள்ள அந்த மாநில மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்றும் கூறினார். 10 लाख रुपए का हेल्थ इंश्योरेंस कांग्रेस पार्टी देने जा रही है। आप बीमार हो, आपके परिवार में कोई बीमार हो, किसी को कैंसर हो, किसी को दिल की बीमारी हो, हमारी सरकार 10 लाख रुपए का इंश्योरेंस हर परिवार को देने जा रहा है। कृषक समान 15,000 தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி காங்கிரசின் 5 தேர்தல் உத்தரவாதங்களை வெளியிட்டார். மக்கள் அனைவருக்கும் 10 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு, மாவட்ட மருத்துவமனைகளில் இலவச டயாலிசிஸ் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி, 200 யூனிட் இலவச மின்சாரம், பட்டப்படிப்பு வரை மாணவர்களுக்கு இலவச கல்வி, முதுகலை பட்டப்படிப்பு வரை பெண்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். காலியாக உள்ள அனைத்து அரசு பணியிடங்களும் நிரப்பப்படும், பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். 15,000 रुपए हर साल बंगाल के किसानों को और 200 यूनिट फ्री बिजली कांग्रेस पार्टी की सरकार देगी।